நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் தமது அன்பை வெளிப்படுத்தினார். ரோமர் 5:8. இந்த வசனம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் இதயமாகும். மனித அன்பு பெரும்பாலும் தகுதியை பார்த்து வரும். நன்றாக நடந்தால் அன்பு, நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது. ஆனால் தேவனுடைய அன்பு அதற்கு முற்றிலும் எதிரானது. நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கும்போதே அவரிடமிருந்து தூரமாய் தவறுகளால் நிறைந்தவர்களாய் இருந்தபோதே தேவன் நம்மை நேசித்தார், நேசித்து கொண்டிருக்கிறார், இன்னும் நேசிப்பார். இங்கே கவனிக்க வேண்டியது, தேவன் வாக்குறுதி மட்டும் கொடுக்கவில்லை, செயலில் காட்டினார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். சிலுவையில் தேவனுடைய அன்பின் மிகப்பெரிய சாட்சி. நாம் திருந்திய பின்பு அல்ல, நாம் சுத்தமான பின்பு அல்ல, நாம் பலவீனராய் இருந்த போதே அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். இதன் ஆழமான அர்த்தம் என்ன? அன்பு நமது தகுதியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால். பாவத்தின் ஆழம் எவ்வளவு பெரியதோ கிருபையின் உயரம் அதை விட அதிகம். யாரும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. நான் இன்னும் மாறவில்லை என்பதே தேவனிடம் வர முடியாத காரணம் அல்ல, அதுவே வர வேண்டிய காரணம். ரோமர் 5:8 நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். தேவன் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கவில்லை, ஏற்கனவே நேசித்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பு சிலுவையில் நிரந்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே நம்மை மனந்திரும்பும் நம்பிக்கையோடு வாழவும் நன்றி நிறைந்த வாழ்க்கை நடத்தவும் அழைக்கும் வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்மிலும் காணப்பட அதற்குரிய செயல்களில் நாம் இறங்குவோமா? தேவ சாயலாகவே நம்மையும் படைத்தார். தேவனுடைய ரூபங்கள் நம்மிடத்தில் காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.